திருவள்ளூர் மாவட்டம் கல்லம்பேடு கிராமத்தில் மனைவியையும் மகனையும் கொலை செய்த வழக்கில் ஜாமீனில் வெளிவந்து 15 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த அஷ்ரப் அலி என்ற நபரை மேற்கு வங்கத்தில் வைத்து கைது செய்துள்ளதாக மாவட்ட எஸ்பி சீனிவாச பெருமாள் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் கடந்த ஆண்டு மட்டும் 17,000 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு அதில் தொடர்புடைய 90 நபர்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் சீனிவாச பெருமாள் தெரிவித்தார். போதைப் பொருள் இது சம்பந்தமா ஒவ்வொரு காவல் நிலையத்தில் உள்ள பீட் ஏரியான்னு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு காவல் நிலையத்தில் உள்ள மொத்த ஏரியாஸை பீட் 1, 2, 3 இல்லை பீட் 1, 2 பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு பீட் ஏரியாவுக்கும் ஒரு நாள் போய் அந்த காவல் நிலையத்தில் உள்ள சார்பு ஆய்வாளர் போய் அங்கே உள்ள கடைகள் எல்லாம் சோதனை பண்ணுறாரு. சோதனை பண்ணி அதில் குட்கா இருந்ததுன்னா இம்மிடியேட்டாக அந்த கடைக்கு நம்ம சீல் வைக்கிறோம், அரெஸ்ட் பண்ணுறோம், அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை சீல் பண்ணுறோம். அவர் எந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு வராரோ, ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ எங்கே போய் வாங்கிட்டு வராரோ அந்த அவருக்கு யார் கொடுத்தாரோ அவரையும் நம்ம பிடிச்சிட்டு வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா வழக்குன்னு பார்த்தோன்னா அப்படி தான் பண்ணியிருக்கோம். போன வருஷம் மட்டும் நமக்கு 17,000 கிலோக்கு மேலே நம்ம பிடிச்சிருக்கோம். பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 90 பேங்க் அக்கௌண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். இது போக இந்த வழக்கில் சம்பந்தமாக எல்லா குற்றவாளிகளையும் நம்ம கைது பண்ணியிருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.